கண்ணா, யது வம்சத்தின் கதையை நான் கூறி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதல்லவா சரியான முறை. அனைவருக்கும் தாங்கள் கூறும் பதிலை கேட்க ஆவலாக உள்ளது. முதலில் பிரஜபூமியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யமுனை கரையிலே மிக அற்புதமான கிராமமாக இருந்தது பிரஜபூமி. செழிப்பான மண், புல்மேடுகள், நடுத்தர மக்களுக்கு உண்டான மகிழ்ச்சி இதைவிட வேறென்ன உள்ளது? இடையவர்தான் யாதவர், உலகத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். பாரம்பரியத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அவர்களுக்குத்தான் முதலிடம் என்று நம்புகிறார்கள். அவர்கள் பெருமை கொள்வதிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அவர்களின் குலத்தின் அஸ்திவாரம் பிரம்மாவை சென்று எட்டுகிறது. பிரம்மபுத்திரன் மரீஜியின் மகனாகிய காசியவனியிலிருந்து துவங்குகிறது. காசியவனின் மகன் வைவஸ்வதமன் மனு வம்சத்தின் ஆணிவேர் ஆவார். அவ்வம்ச பரம்பரை புரூரவசிடம் சென்றடைந்தது. புரூரவசின் பௌத்திரன் நகுஷன். நகுஷனின் புத்திரன் தான் பிரசித்தி பெற்ற யயாதி. யயாதியின் கதை யாருக்குத்தான் தெரியாது? வாழ்க்கையின் ஆசாபாசங்கள் நிறைந்ததுதான் அந்த கதை. யயாதியின் கதையை நீங்கள் அறிய வேண்டுமா? நிச்சயமாக. அசுர நாட்டின் அரசனாக இருந்தான் விருஷபர்வாவன். அவரது சௌந்தரியமான மகள்தான் சர்மிஷ்டா. அசுரகுலத்தின் அதிபதி ராஜாதிராஜ விருஷபர்வாவ மகாராஜா வருகிறார். விருஷபர்வாவ மகாராஜா, 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 விருஷபர்வாவ மகாராஜா. கூறுங்கள் சசிகோத்தமரே, நான் அறிவதற்கு ஏதாவது புதிய விஷயங்கள் உள்ளதா? மகாராஜா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உள்ளது. என்னது? அசுர குலகுரு சுக்கராச்சாரியார் அவரது குடியிலிருந்து அரண்மனைக்கு வருகிறார். மிக்க மகிழ்ச்சி, ஆனந்தமான ஒரு செய்தி. தக்க சமயத்தில்தான் குரு சுக்கராச்சாரியார் நம் அரண்மனைக்கு வருகை தருகிறார். தேவர்கள் நம்மை எதிர்க்க தக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மிருத்யு சஞ்சீவனி மந்திரத்தை நன்கு அறிந்த மகா ஞானியான சுக்கராச்சாரியார் நம்முடன் இருக்கும் பொழுது தேவேந்திரன் ஒரு அடி கூட முன்னால் வைக்க மாட்டார். அசுரகுருவிடம் தேவர்களுக்கு மிகுந்த பயம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தற்பொழுது போர் வருவதற்கு வாய்ப்பில்லை. மகாராஜா, பிரகஸ்பதியின் மகனாகிய கஜன் குரு சுக்கராச்சாரியரிடமிருந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டானே. கஜன் அதை தேவர்களுக்கு அனுகூலமாக உபயோகித்தால் அது நமக்கு ஆபத்தல்லவா? குரு சுக்கராச்சாரியார் நம்முடன் இருக்கும் பொழுது ஆபத்து வரும் என்று அஞ்ச தேவையில்லை. தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மைதான். பிறகு குரு சுக்கராச்சாரியாருடன் அவரது மகள் குமாரி தேவயானியும் வருவதாக தகவல் வந்துள்ளது. நல்லது. எனது மகள் சர்மிஷ்டைக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களின் ஆட்டமும் பாட்டமும் அரண்மனை முழுவதையும் கலகலப்பாக்கிவிடும். அவர்களின் பிணக்கத்தை விட இணக்கம் அதிகமாக இருக்கும். மந்திரி, குரு சுக்கராச்சாரியார் வசதியாக தங்குவதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்து முடியுங்கள். ராஜகுருவுக்கும் அவரது மகளுக்கும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன்.
என்ன சுகந்தி அப்படி பார்க்கிறாய்? ராஜகுமாரியின் முகத்தில் இன்று என்ன இவ்வளவு சந்தோஷம்? உயிர் தோழியான குருபுத்திரியின் வரவுதான் காரணமா? ராஜகுமாரிக்கு இனி நாங்கள் தேவையில்லையே, குமாரி தேவியானி போதுமல்லவா? நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று எனக்கு புரிகிறது. ரிஷபர்வாவ மகாராஜாவின் ஒரே மகளான இந்த சர்மிஷ்டை ராஜகுரு சுக்ராச்சாரியரின் மகள் தேவயானியிடம் அதிக நட்புடன் இருப்பதால் தானே நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய்? அதுதான். 1000 இருப்பினும் மகாராஜாவின் மகள் ராஜகுமாரி, குருவின் மகள் குருபுத்திரி தானே. அந்த இடைவெளி எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானும் தேவயானியும் உயிர் தோழிகள் அல்லவா? எனது தந்தை என்னைப் போல்தான் தேவயானியையும் பார்க்கிறார். தேவயானியின் தந்தை குரு சுக்ராச்சாரியாரும் என்னை தன் மகளாகத்தானே பார்க்கிறார். அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள் இப்பொழுதும் இருக்கும் பொழுது நீ கூறும் அந்த இடைவெளி எங்களுக்குள் இருக்குமா சுகந்தி? தாங்கள் சொல்வது சரிதான். இருந்தாலும் தேவயானி விஷயத்தில் தாங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். அவருக்கு முன்கோபம் அதிகம். சிறிய விஷயம் போதுமே அவர் கோபம் கொள்வதற்கும் சண்டை போடுவதற்கும். கோபம் கொள்ளட்டும், சண்டை போடட்டும். தேவயானி கள்ளம் கபடமற்றவள். பாவம் அவள். அவளது கோபம் சண்டை எல்லாம் இவ்வளவு நாள் எனக்கு சுகமான அனுபவங்களை தான் தந்து கொண்டிருக்கிறது. வா, எனது தந்தையை காணும் நேரமாகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ண லீலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.